அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகல் வரிகள் 131 132. அகல் வரிகள்: பவனத்தின் அண்ட பரப்பின் எங்கெங்கும் அவனுக்கு அவனாம் அருட்பெருஞ்சோதி. இந்த அகல்வரிக்கான விளக்கம்: பஞ்சபூதங்களில் அடியாகிய உலகினை ஒரு கையால் பற்றி கொண்டு முடியாக விளங்கும் வானை மறு கையால் பற்றி கொண்டு தேடி பார்க்கினும் அவனை காண ஒண்ணாது என்று முன் வரியில் இறைவனை பற்றி கூறப்பட்டது. அப்படியானால் அவன் தன்மைதான் என்ன? புவனம் என்பது உலகம், பவனம் என்பது அலகு. இந்த உலகமாகிய ஒரு கோளுடன் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய கோள்களும் இன்னும் பெயரிடப்படாத அளவற்ற கோள்களையும் தன்னுள் கொண்டது ஓர் அண்டமாகும். இந்த பிரபஞ்சத்திலே, அண்ட வெளியிலே இங்கு அங்கு எனாதபடி எங்கெங்கும் விளங்கும் இறைவனுக்கு நிகர் வேறு எவரும் இல்லை. அவனுக்கு நிகர் அவனே என விளங்கும் அருட்பெருஞ்சோதி. அண்ட வெளியிலே நாம் காணும் பொருட்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று உயிர் உள்ளவை, மற்றொன்று உயிரில்லாத ஜடப்பொருட்கள். உயிர் உள்ளவற்றை ஆண் பெண் என 2ஆக பிரிக்கலாம். எல்லா பொருட்களிலேயும் எல்லா ஜீவர்களிலேயும் நீக்கமற இறைவன் கலந்திருப்பதால் இறைவன் ஆணோடு ஆணாக, பெண்ணோடு பெண்ணாக, அதுவாகிய ஜடப்பொருளில் அதுவாக அவன் விளங்குவதாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதுவரை தோன்றிய அருளாளர்கள் இறைவனை அவன், அவள், அது என்று வர்ணித்திருக்கின்றார்கள். எல்லாமாக இறைவன் விளங்குகின்றான் என்பதற்கு ஆதாரம் உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிர்க்குயிரா மொழிதான் ஆகி கலகநிலை அறியாத காட்சியாகி கதியாகி மெய்ஞான கண்ணதாகி இலகு சிதாகாசமதாய் பரமாகச இயல்பாகி இணை ஒன்றும் இல்லாதாகி அழகில் அறிவானந்தமாகி சச்சிதானந்தமயமாகி அமர்ந்த தேவே. உலக நிலை முழுதாகி என்ற ஒரு சொற்றொடரே அவன் எல்லாம் ஆகி விளங்குகின்றான் என்று கூறுவதால் இறைவனை ஆங்காங்குள்ள உயிராகி என்றும் உயிர்க்குயிராய் விளங்கும் அவனை ஆண் பெண், அதாவது அவன் அவள் என்றும் ஜடமாயும் விளங்குவதால் அதுவென்றும் கூறுவது பொருந்தும். உயிர் உள்ளவற்றில் மனித இனம் தவிர மற்ற இனத்தினை அக்திணை என்று கூறி அவற்றையும் அது என்று கூற இலக்கணம் வழிவகுப்பதால் இறைவன் உயிர்த்திணையாகிய ஆணாகவும் பெண்ணாகவும் இருப்பதுடன் ஆடு, மாடு, ஈ, எறும்பு போன்ற அக்திணையாகவும் இருந்து செயல்படுகின்றான். இந்த வரியில் அந்த இறைவனை அவன் என விளித்து அழைக்கப்படுகின்றது. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.